சற்றுமுன் கிடைத்த செய்தி, கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் சுட்டுப்பிடித்த 3 பேரில் ஒருவர் உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு குறித்தும் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாகவும் நீதிபதி விசாரணை செய்து வருகிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் சுட்டு பிடித்த 3 பேரில் ஒருவர் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனையில் 3 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆசிப் என்பவர் உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு குறித்தும் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாகவும் நீதிபதி விசாரணை. இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபினேஷ். கோவையில் வருவாய்த்துறை அதிகாரி உட்பட 13 வீடுகளில் பட்டப்பகலில் கைவரிசை காட்டிய வடமாநில கொள்ளையர்கள் 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அவர்களை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் ஆசிப் என்ற குற்றவாளி உயிரிழந்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள ஹவுசிங் யூனிட் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது. 14 மாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்தில் அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் 1800 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தினமும் குடியிருப்பு வளாகத்தில் தள்ளுவண்டியில் காய்கறிகள், பழங்கள், ஜவுளி உள்ளிட்ட துணிகள் மற்றும் பாத்திரங்கள் விற்பவர்கள் வந்து செல்வது வழக்கம். காவலாளி நியமிக்கப்பட்டிருந்தாலும் வருபவர்கள் வியாபாரிகள் என்பதால் ஊழியர்களின் வசதிக்காக உள்ளே அனுமதிப்பது உண்டு. இந்நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் 12 மணி அளவில் 3 பேர் ஆட்டோவில் வந்து துணி மற்றும் பாத்திரம் வியாபாரிகள் என்று கூறியுள்ளனர். ஆட்டோவை ஓட்டுநர் வளாகத்தில் நிறுத்தி இருந்தார். அதிலிருந்த 3 பேர் அடுக்குமாடி குடியிருப்பு மாடிகளில் ஏறி உள்ளனர். அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அரசு பணிக்காக அலுவலகங்களுக்கு சென்று விட்டதாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு குழந்தைகள் சென்றதாலும் பல வீடுகள் பூட்டி கிடந்துள்ளது. நில அளவைத்துறை வருவாய்த்துறை அதிகாரியாக உள்ள ஒருவர் வீடு A பிளாக் கட்டிடத்தில் உள்ளது. இந்நிலையில் அந்த வீட்டில் நோட்டமிட்ட 3 பேரும் அவரது வீட்டின் கதவு பூட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர். பின்னர் அறையில் இருந்த பீரோவை திறந்து பணம், நகைகள் திருடினர். அதே பிளாக்கில் உள்ள மேலும் 2 அதிகாரிகள் வீடுகளிலும் பூட்டை உடைத்து திருடினர். அதன் பின்னர் B பிளாக் கட்டிடத்தில் உள்ள 10 வீடுகளிலும் இதே போல் அடுத்தடுத்து பூட்டை உடைத்து திருடியுள்ளனர். பட்டப்பகல் 1 மணி நேரத்தில் இந்த வீடுகளிலிருந்து மொத்தம் 42 பவுன் நகைகள், ரூபாய் 3 லட்சம் ரொக்க பணம், 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் வாரி சுருட்டி கொண்டு கீழ் தயாராக நின்றிருந்த ஆட்டோவில் ஏறி எதுவும் தெரியாதது போல் சென்று விட்டனர். மாலையில் 13 வீடுகளில் வசித்த அதிகாரிகள், ஊழியர்கள் தங்களது வீடுகளுக்கு வந்து பார்த்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இது குறித்து கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். இதில் தொடர்புடைய 3 கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையர் சரவணசுந்தரம் மேற்பார்வையில் துணை ஆணையர் தேவநாதன், கார்த்திகேயன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படைகள் கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்தனர். அப்பொழுது ஆட்டோவில் வந்த 3 பேர் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஆட்டோவின் பதிவு எண்ணை கைப்பற்றி ஆட்டோவின் உரிமையாளர் செல்போன் எண்ணை சேகரித்து விசாரித்தனர். அப்பொழுது கோவை புதூர் குளத்துப்பாளையம் பகுதியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் 13 வீடுகளில் திருடியது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று காலை 9:15 மணி அளவில் அந்த வீட்டிற்குள் போலீசார் சென்றதும் அங்கு பதுங்கி இருந்த 3 பேரையும் பிடிக்க முயன்ற போது தலைமை காவலர் பார்த்திபன் என்பவரை அவர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்றனர். இதனால் காவல்துறையினர் அவர்கள் காலில் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 3 பேரும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர். காயமடைந்த தலைமை காவலர் பார்த்திபனுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலம் மஜித்பூர் பகுதியைச் சேர்ந்த இர்பான், கஜ்வாலா பகுதியைச் சேர்ந்த கல்லு ஆரிப், காஜிப்பூர் பகுதியைச் சேர்ந்த தெரிய வந்தது. இந்த ஆசாமிகள் கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் ரயில் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து கோவைக்கு வந்துள்ளனர். கோவை குளத்துப்பாளையத்தில் இவர்கள் நண்பர்களுடன் 10 பேர் தங்கி இருந்து பாத்திர வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து பாத்திரம் மற்றும் ஜவுளி துணி விற்பது போல் கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு
பகுதிக்கு வந்து நோட்டமிட்டுள்ளனர். பின்னர் குளத்துப்பாளையத்திலிருந்து வாடகை ஆட்டோவில் வந்து கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. மேலும் கோவைக்கு வந்த 2 நாளில் இந்த கொள்ளையில் அரங்கேற்றம் செய்துள்ளனர். கைதான 3 பேர் வீடுகளில் பூட்டை உடைத்து திருடுவதில் கை தேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் பட்டப்பகலில் ஒரு சில மணி நேரத்துக்குள் 13 வீடுகளில் பூட்டை உடைத்து நகை, பணம், பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். கைதான கல்லு என்பவர் திருடுவதில் கை தேர்ந்தவர். இவர் தனது கூட்டாளியான இர்பான் மற்றும் ஆசிஃப்க்கு திட்டம் வகுத்து கொடுத்துள்ளார். இவர்கள் கைரேகை பதிவு செய்து உள்ள போலீசார் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியுள்ளனர். இதில் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இந்த 3 பேரும் ஏராளமான வீடுகளில் கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒரே நேரத்தில் 13 வீடுகளில் கைவரிசை காட்டியது 24 மணி நேரத்தில் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேரில் ஆசிப் என்பவர் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூடு குறித்தும் துப்பாக்கி சுட்டதில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து நீதிபதி தலைமையிலான விசாரணை நாளை நடைபெற உள்ளது. நாளை பிரேத பரிசோதனை நடைபெறும் என மருத்துவர்கள் தரப்பில் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசிப் உயிரிழப்புக்கு காரணம் போலீசார் துப்பாக்கிச் சூடா, வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா? ஏதேனும் தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.